மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து திமுக எம்பி ஆர் ராசா பேசியதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்த் பேச வந்த நிலையில் திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டு சென்னை மாமன்ற கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம். சென்னை மாமன்ற கூட்டத்தில் என்ன நடந்தது? முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் பிரியாராஜன் தலைமையில் துவங்கியுள்ளது. குறிப்பாக இன்றைய மாமன்ற கூட்டத்தில் 110 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது. இதில் கூட்டம் துவங்கியது முதலில் கேள்வி நேரம் பேசப்பட்டது. அப்பொழுது பாஜக கவுன்சிலர் திருமதி உமா ஆனந்த் பேச வந்தார். குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து திமுக எம்பி ஆர் ராசா பேசியதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அவர் பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்த் பேச வந்தார். அப்பொழுது குறுக்கிட்ட துணை மேயர் திரு மகேஷ்குமார் இது கேள்வி நேரத்தில் மட்டும்தான் பேச வேண்டும், இப்பொழுது பேசக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் அங்கிருந்த திமுக கவுன்சிலர் உடனடியாக இங்கு பேசுவதற்கு தற்போது பேசுவதற்கு அனுமதி இல்லை என வாக்குவாதம் செய்தனர். இதனால் மாமன்ற கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இன்றைய மாமன்ற கூட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 110 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது. அதில் மிக பிரதானமாக பிரபல இசையமைப்பாளர் எம் எஸ் சுவாமிநாதன் வாழ்ந்த இடத்திற்கு அவரது பெயரை சூட்டுவதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. அது மட்டுமல்லாமல் மறைந்த பேராயர் எஸ்.ஆர். சர்க்குடம் வாழ்ந்த கீழ்ப்பாக்கம் பகுதிக்கும் அவர் பெயரை சூட்டுவதற்கு தீர்மானமாக நிறைவேற்றப்பட உள்ளது.